தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா ஆகியோர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேமுதிக கூட்டங்களில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக விஜயகாந்த், பிரேமலதா, பார்த்தசாரதி, வெங்கடேசன் ஆகிய 4 மீதும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 4 பேரும் நேரில் ஆஜராக விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் விஜயகாந்தும் அவரது மனைவி பிரேமலதாவும் ஆஜராகவில்லை. வெங்கடேசன், பார்த்தசாரதி ஆகிய இருவரும் ஆஜராகினர். இதனையடுத்து விஜயகாந்த், பிரேமலதா ஆகிய இருவரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நாட்டிலே எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கொலை, கொள்ளை, அட்டியும் நிறைய நடைபெறுகிறது. அதையெல்லாம் காவல்துறை வைத்து அடக்காமல் எதிர்க்கட்சிகளை முடக்க வேண்டும் என்று சொல்லி, பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி இது போன்ற அவதூறு வழக்குகள் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது கண்டிக்கத்தக்கது.